ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய சேமியா கேசரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சூடு பண்ணிக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 10 போல் முந்திரி பருப்பை 1 2 உடச்சி இந்த நெய்யிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிற டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி திராட்சை அதையும் சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, சிம் பண்ணி வச்சுட்டு நெய் அந்த எண்ணெயோட ஹீட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா பலூன் மாதிரி புஷ்ஷுன்னு எலும்பி வரும். அந்த அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நமக்கு கேசரியில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லாயிருக்கும். இப்போது இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது வேறு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இதே நெய்யிலேயே நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சேமியா, வறுத்த சேமியா தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு வேளை உங்கள்கிட்ட வறுத்த சேமியா கிடைக்கலன்னா இதே நெய்யிலேயே 1 கப் அளவுக்கு வறுக்காத சேமியாவை சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கலர் இருக்கணும். அந்த ஒரு லைட் ரெட்டிஷ் மாதிரி தெரியுதுல்ல, அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ எனக்கு வறுத்த சேமியா இருக்கிறதுனால ஒரு செகண்ட் நல்லா எண்ணெயில் அந்த நெய்யில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நான் 2 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம பச்சை தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அது கொதித்து வேகிறதுக்குள்ளே சேமியா கொஞ்சம் ரொம்ப கொலன்னு ஆகிடும். நம்ம சுடு தண்ணி சேர்க்குறப்போ நமக்கு நல்லா உதிரியான சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பரான சேமியா கேசரி கிடைக்கும். அதுக்காக தான் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம சிம் பண்ணி நல்லா மூடி வச்சு நல்லா தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு 5 நிமிஷத்துலலாம் தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. சேமியாவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் எந்த கப்பால் சேமியா அளந்தனோ அதே கப்பால் 1 கப்லேருந்து 3/4 கப்பு நம்மளுடைய ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பொடி இல்லை, அதனால் 2 ஏலக்காயை இடித்து சேர்த்துருக்கேன். இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த ஹீட்டில் சர்க்கரை எல்லாம் மெல்ட் ஆகிட்டு நல்லா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 2-3 நிமிஷத்துலலாம் இது சுண்டிடும். இப்போ இந்த சர்க்கரை தண்ணி எல்லாம் சுண்டினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முந்திரி திராட்சை இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இது வேகும் பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கலர் பொடி எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டால் கலர் பொடி ஆரஞ்சு, எல்லோ இந்த மாதிரி 2-3 கலரில் கிடைக்கிது. நீங்கள் விருப்பப்பட்டால் கலர் பொடி ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தாவே நம்ம இப்போ எடுத்துருக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே குயிக்காக ரெடி ஆகக்கூடிய ஸ்வீட் ரெசிபி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்திருக்காங்க, இல்லை நமக்கே ஸ்வீட் சாப்பிடணும் மாதிரி ஒரு கிரேவிங்ஸ் இருக்குதுன்னா அந்த டைமில் சட்டுன்னு ஒரு 5 to 10 நிமிஷத்தில் பிளான் பண்ணி இது செஞ்சிடலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இதுதான் நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா திவ்யாஸ் டே புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் லைட்டாக நெய் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி உடனடியாக சூடாக சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.